ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கொடுத்த காணிக்கைக்காக, நாம் இப்பொழுதும் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கலாம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் தேவன் இடைப்படுவாராக. நம்ம யாராகிலும் ஒருவர் கேட்க போகிறது என்னுடைய வார்த்தைக்காக, கொடுத்த காணிக்கையின் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதம் நிறைந்த தேவ நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். ஆவியானவர் இந்த ஆராதனுடைய நடுவே கிரியை நடப்பித்தவர் வார்த்தையை கொண்டும் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்கிறதான பெருத்த தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். இன்றைக்கும் நம்மை உயிர்ப்பிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அப்படி ராஜ்யத்துக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துமான வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட இடைப்பட பண்ணுவாராக. கடந்த வாரத்தினுடைய தொடர்ந்தேர்ச்சியான சத்தியத்தையே இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் உந்தப்பட்டவர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறபடியினால் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசித்த பின்பு மற்றொரு பகுதியை இன்றைக்கு நான் மையப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்த பின்பு 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பின்பதாக நாம் வாசிக்க கேட்கலாம். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 33வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்கலாம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் நான் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய
உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் நான் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே முடியும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் அது இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு நீ வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படியே நான் செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு நான் தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்தது இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை என்பதே. 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை என்பதே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராஜாக்களுடைய புஸ்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1046வது ஆண்டில் இருந்து 616வது ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் இந்த ராஜாக்களுடைய புஸ்தகமானது எழுதப்பட்டது. ஏசாயா, நாத்தான், எரேமியா, காத்து போன்றதான தீர்க்கதரிசிகளின் மூலம் இந்த ராஜாக்களுடைய புஸ்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாக்களுடைய புஸ்தகமானது சரித்திர புஸ்தகத்தில் ஒன்றாய் இருக்கிறது. ஏறத்தாழ 400 ஆண்டு கால சரித்திரத்தை இந்த 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ராஜாக்களை கர்த்தர் எழும்பி வர பண்ணினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 சாமுவேலுடைய புஸ்தகம், 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே முதலாவது எழும்பி வந்த ராஜாக்களாய் இருக்கிற சவுலை குறித்தும் பின்பதாய் எழும்பின தாவீதை குறித்தும் 1 சாமுவேல் 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே சாலமோனின் காலம் துவங்கி சில ராஜாக்களை இந்த 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஒரு 5 வகையான சத்தியத்தை இந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். 1, தாவீதினுடைய கடைசி நாட்களை குறித்து வாசிக்கிறோம். 2வது சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தையும் சாலமோனின் காலத்தில் எழும்பின ஆலயத்தினுடைய தாற்பயத்தை குறித்தும் இந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பின்பதாக தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டு போயிற்று. இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் பிரிக்கப்பட்ட பின்பு அந்த 2 தேசங்களில் எழும்பின ராஜாக்களுடைய சரித்திரத்தை குறித்து அங்கே நாம் பார்த்துவிட முடியும். பின்பதாய் கடைசியாய் எலியாவினுடைய ஊழியத்தின் காலத்தை குறித்து அங்கே வேத வசனத்தை கொண்டு அவருடைய ஊழியம் எழுப்பப்படுகிற காரியத்தை குறித்து ஏறத்தாழ 5 வகையான சத்தியத்தை இந்த 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த நம்மோடு கூட பேசுவாராக. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நாம் வாசிக்கப்பட்ட இந்த 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தாவீதுக்கு பின்பதாய் ஆண்டவர் சாலமோனை சிங்காசனத்தில் அமர வைத்து இஸ்ரவேலின் சமஸ்த கூட்டத்துக்கும் தேவன் அவனை பயன்படுத்த துவங்குகிறார்.
இந்த 3ஆம் அதிகாரம் சாலமோனின் ஆட்சி காலத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வேதவசனத்தில் வாசிக்கும் போது இன்னும் எருசலேமில் ஆலயம் எழுப்பப்படவில்லை. இன்னும் எருசலேமின் மத்தியிலே தேவனுடைய திட்டமிட்டபடியும் தாவீதுடைய வாஞ்சையின்படியும் ஆலயம் எழுப்பப்படாத அந்த நாட்களில் இந்த சாலமோன் தேவனிடத்தில் வைக்கப்பட்ட அன்பின் நிமித்தமாக தேவனை பிரியமாய் அவன் நேசித்தபடினாலே அவன் பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்து அவன் கிபியோன் என்கிற இடத்துல வந்து ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்துகிறான். அவன் ராஜாவாய் இருந்தாலும் கூட அவன் அரண்மனையில் இருக்க விரும்பாதவனாக, அவன் ராஜாவாய் இருந்தாலும் கூட இருக்கிற இடத்தில் ஆராதிக்க அவன் விரும்பாதபடிக்கு வேதவசனம் சொல்கிறது, தன்னுடைய முந்தின பரிசுத்தவான்கள் செய்து வந்தபடியே அவன் கிபியோன் என்கிற இடத்துல போய் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆண்டவரை அவன் ஆராதித்ததை வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. வசனத்தில் வாசிக்கும் போது அந்த கிபியோனில வந்து சாதாரணமாய் அவன் பலிகளை செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கவில்லை. அந்த சாலமோன் எத்தனை பலிகளை அவன் செலுத்தி எத்தனை முறை தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது 4வது வசனத்தில் வாசிக்க முடியும். அந்த பெரிய மேடையில போய் அவன் அந்த ஆராதனை செய்த போது அவன் எத்தனை பலிகளை அவன் செலுத்துகிறான். 1000 சர்வாங்க தகன பலிகளை இந்த சாலமோன் செலுத்துகிறான். இது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. சாலமோனின் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சாலமோனின் பலியின் மேலே தேவன் பிரியமாய் இருந்த போது இரவு வேளையில் சொப்பனத்தில் ஆண்டவர் சாலமோனோடு கூட தேவன் பேசுகிறார். சாலமோனே, நீ எனக்கு பிரியமான காரியத்தை செய்தாய். நீ எனக்கேற்ற ஆராதனையை, எனக்கேற்ற ஒரு துதியை, எனக்கேற்ற பலியை நீ செலுத்தினபடினாலே சாலமோனே, நான் உனக்கும் எதையாகிலும் ஒன்றை செய்யும்படி நான் விரும்புகிறேன். உனக்கும் எதையாகிலும் பிரத்யட்சமான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். நீ விரும்புகிற காரியம் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன்னுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் சாலமோன் இடத்தில் அந்த இரவு வேளையில் அவர் தரிசனத்தில் கத்த சாலமோனோடு கூட இடைபடுகிறார். அவனுடைய ஆராதனை நிமித்தம், அவனுடைய அர்ப்பணிப்பு நிமித்தம், அவனுடைய தாழ்மையுள்ளதான பலிய நிமித்தம் ஆண்டவர் சாலமோனின் பட்சத்தில் நின்று ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிற காரியம் என்ன, உன் தேவை என்ன, உனக்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி சாலமோனிடத்தில் ஆண்டவர் தெரியப்படுத்தின போது சாலமோன் கேட்ட காரியம் என்ன? அவன் ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கவில்லை. அவன் சத்துருக்களை அவன் மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்காதபடிக்கு மிகுந்த தாழ்மையோடு கூட கேட்கிறான். நானோ என் தகப்பன் ஸ்தானத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை தகப்பனின் சிங்காசனத்தில் அமர பண்ணியிருக்கிறேன், தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறேன். ஆனால் நானோ ஏராளமாய் இருக்கிற இந்த கூட்டத்துக்கு முன்பதாய், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஆபிரகாமினுடைய தலைமுறைக்கு முன்பதாய் நான் நிற்க தகுதியற்றவன் அல்ல. நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், போக்குவரத்து அறியாதிருக்கிறேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆகவே இந்த ஜனத்தை நடத்தத்தக்க, இந்த ஜனத்துக்கு நன்மை என்ன என்றும் தீமை என்ன என்றும் வரையறுத்து சொல்ல நீதியை நான் விளங்க பண்ணுவதற்கு ஏதுவான ஞானத்தை எனக்கு தந்தருளும். எண்ணத்தை கேட்டான், சத்தமா சொல்லுங்க, எண்ணத்தை கேட்டான். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானம் வேண்டும், இந்த ஜனத்தை நடத்தத்தக்கதான கிருபை நிறைந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது வேதம் சொல்கிறது, நீ ஒன்றையும் கேட்காமல், ஐஸ்வர்யத்தை கேட்காமல், வெள்ளையும் பொன்னையும் நீ கேட்காமல், சத்துருக்குடைய பிராணனையை நீ கேட்காமல், நீ ஞானமுள்ள இருதயத்தை, சரியான ஒரு ஜெப விண்ணப்பத்தை, சரியான காரியத்தை என்னிடத்தில் நீ கேட்டபடினாலே நான் உனக்கு அதே போன்ற ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார்.
ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஞானத்தை தருகிற ஆண்டவர். ஆவியானவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஞானத்தின் ஆவியானவர். அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தத்தக்க பூரண ஞானத்தை உடையதான தேவன். தேவனுடைய தெய்வீகம் 3 இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய தெய்வீகம் 3 இருக்கிறது. ஒன்று சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லவர். இரண்டாவது தெய்வீகம் என்னவென்றால் அவர் சர்வ வியாபி. அவர் எங்கும் வியாபரித்திருக்கிறவர். ஒன்று அவர் எல்லாவற்றையும் செய்யத்தக்க அவர் சர்வ வல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத காரியம், சொல்லி முடிங்க, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இராது. அவர் நிமித்தம் கூடாது என்று சொல்லுகிற ஒரு விஷயமும் இல்லை. அவர் சர்வ வல்லவர். இரண்டாவது அவர் சர்வ வியாபி. தாவீது சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். ஆமென். என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் உமக்கு முன்பதாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அவர் எங்கேயும் வியாபரித்திருக்கிறவர். அவருக்கு என்ன தெய்வீகத்தினுடைய பெயர் தெரியுமா? அவர் சர்வ வியாபி. மூன்றாவது என்ன தெரியுமா? தெய்வீகத்தினுடைய மூன்றாவது தெய்வீகம், ஆண்டவருக்குள் அடங்கியிருக்கிற தெய்வத்துவம், மூன்றாவது தெய்வத்துவம், அவர் சர்வ ஞானி. ஆமென். அவரிடத்தில் சகல ஞானங்களும் அடங்கியிருக்கிறது. சிருஷ்டிப்பினுடைய ஞானம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. சகலவற்றையும் செயல்படுத்தத்தக்க இயக்கக்கூடிய ஞானம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அவருக்கு பெயர், அவர் ஓம்னி சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற சர்வ ஞானியாய் அவர் இருக்கிறவர். அந்த சர்வ ஞானியின் இடத்தில் இந்த சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தருவீராக. ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். வேதவசனத்தில் வாசிப்போமானால் யாக்கோபினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் அங்கே இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் மனப்பாடமாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம். யாக்கோபு 1:5வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராய் இருக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். அப்பொழுது அவன் கேட்டுக்கொள்ளப்பட்ட அந்த ஞானம் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு விசேஷித்த காரியத்தை மையப்படுத்தும்படி விரும்புகிறேன். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதை போல, கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதை போல தேவன் ஞானத்தை அவனுக்கு கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் 12வது வசனத்தில், இந்த விஷயத்தில், இந்த ஞானத்தின் விஷயத்தில், இதிலே உனக்கு சரியானவன் இதற்கு முன்பதாக எழும்பினதும் இல்லை, இதற்கு பின்பதாகவும் எழும்பப் போவதும் இல்லை. மூன்றாவது ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், இந்த நாட்களிலும் கூட உனக்கு நிகரான ராஜாக்கள் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கடந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார், நிகழ்காரியத்தை குறித்து சொல்லுகிறார். கடந்த நாட்களிலும் சாலமோனை போல ஞானம் உள்ளவன் இல்லை, எதிர்காலத்திலும் சாலமோனை போல ஞானம் உள்ளவன் எழும்பப் போவதில்லை, நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலும் சாலமோனே நீ நிகரானவன் உனக்கு முதல் எழும்புவதில்லை, நான் உன்னை தனித்துவப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோனை தேவன் தனித்துவப்படுத்தினார். சாலமோனுடைய ஜெபம் கேட்கப்பட்ட விஷயத்தில் தேவன் சாலமோனை தனித்துவமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தனித்துவமான ஞானத்தில் அவனை நிறுத்துகிறதை பார்க்க முடியும். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை, சாலமோனுக்காய் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிப்போமானால் 1 நாளாகமத்தினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அங்கே சாலமோன் என்கிறவனுடைய காரியத்தில் ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். நான் நினைக்கிறேன் 1 ஆமென் 4
நாளாகமத்தினுடைய புஸ்தகத்தில் நான் வாசிக்க முடியும். வாசிக்க போகிறோம் 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம். 1 நாளாகமத்தினுடைய புஸ்தகம். ஆமென். வாசிக்கலாம். சாலமோனுக்காக ஒரு சிங்காசனமானது செய்யப்படுகிறது. அந்த சாலமோனுக்காய் செய்யப்பட்ட சிங்காசனம், அந்த சிங்காசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம், 9வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. அந்த 6 படிகள் மேலும் 2 பக்கத்திலையும் 12 சிங்கங்கள் நின்றன. நல்ல கவனிங்க. எந்த ராஜ்யத்திலையும் சாலமோனின் காலத்தில் செய்யப்பட்ட சிங்காசனத்தை குறித்து வேதவசனம் சொல்லுறது. அவன் உட்கார வேண்டிய சிங்காசனம். ஆமென். அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது 6 படிகள் இருந்த ஒரு சிங்காசனம். அந்த 6 படிகளுக்கு மேலே ஒரு பெரிய சிங்காசனம் போடப்பட்டது. யாருக்காக தெரியுமா? சாலமோனுக்காக. ஆமென். அந்த சிங்காசனத்தை குறித்து வேதம் சொல்லுது. 6 படிகளின் 2 புறத்திலும் 2 சிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மகத்தான ஒரு சிங்காசனம், இவ்வளவு பெரிய ஒரு சிங்காசனத்தை குறித்து வேதம் சொல்லுது. சாலமோனுக்காய் செய்யப்பட்ட சிங்காசனத்தை போல எந்த ராஜ்யத்திலும் செய்யப்படாதபடிக்கு தேவன் அவனுக்கான ஒரு தனித்துவமான சிங்காசனத்தை கர்த்தர் சாலமோனுக்காய் கர்த்தர் எழும்பி வரப்படினா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்படுகிற ஞானம் இருக்கிறதே, உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இருக்கிறதே, உனக்கு கொடுக்க போகிற சிங்காசனம் இருக்கிறதே, அவைகள் தனித்துவம் உள்ளவைகளாய் இருக்க போகிறது. தேவன் என்னை தனித்துவப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் போடப்படுகிற சிங்காசனத்தை போல அல்ல. சாலமோனே, உனக்கு ஒரு வித்தியாசமான சிங்காசனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஸ்தானத்தை போல உனக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நான் தனித்துவப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்துவப்படுத்தும்படி விரும்புகிறார். பிரத்யட்சமான ஒரு கிருபைகள், பிரத்யட்சமான உயர்வுகள், பிரத்யட்சமான ஒரு மகத்துவத்தை தேவன் எனக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். அதற்காகவே தேவன் கல்வாரின் சிலுவையில் எனக்கான ஒரு ஜீவனையும் தேவன் பழியாக, ஆமென், பிரதிபலனாக தேவன் விலைக்கிரயமாய் அவைகளை கொடுத்திருக்கிறார். நான் எல்லாருக்கும் மத்தியில் இருக்கிற ஒருவனாய் நான் இல்லை. என்னை தனித்துவப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நீங்கள் நான் தியானித்தோம். என் குடும்பத்தை தேவன் தனித்துவப்படுத்தும்படி விரும்புகிறார். எரிகோவின் பட்டணத்தில் ராகாப் என்களுடைய வீடு எரிகோவின் பட்டணத்தில் இருந்தது. ஆனால் ராகாப்பினுடைய வீடு அழிவில் நின்று காக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் அந்த வீட்டை எகிப்தின் மத்தியில், எரிகோவிற்கு மத்தியில் தேவன் தனித்துவமாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என்னையும் தேவன் தனித்துவமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னையும் தேவன் தனித்துவமாய் தேவன் பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். என் மேலையும் கொடுக்கப்படுகிற கிருபைகள், என்னுடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிற பதில் எனக்கு தனித்துவமாய் எழும்பி வரப்போ. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் ஆசீர்வதிக்குவதை போல உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பல. எல்லாரையும் பயன்படுத்துவதை போல தேவனை பயன்படுத்த விரும்பல. எல்லாரையும் உயர்த்துவதை போல உன்னை உயர்த்த விரும்பல. உனக்கு சரியானவன் முன்னிலும், உனக்கு சரியானவன் பிந்தின நாட்களிலும், உனக்கு சரியானவன் உன்னுடைய நாட்களிலும் எழும்பாதபடிக்கு கர்த்தர் உன்னை தனித்துவமாய் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி தேவன் விரும்புகிறார். அவர் தன்னிகர் இல்லாத தேவன். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தன்னிகர் இல்லாதவரால் தனித்துவப்படுவோர், தன்னிகர் இல்லாத தேவன் நிமித்தம் ஒரு தனித்துவமாய் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிரியைகளை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எழுப்பி விடுவதற்கு தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை தேவன் தருவாராக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆமென். ஆரோனை தேவன் தனித்துவப்படுத்தினார். ஆமென். ஆசாரியர்கள் அநேகர் இருந்தாலும், ஆசாரியருடைய வம்சங்கள் 3 எழும்பினாலும், ஆமென், ஆண்டவர் ஆரோனை தேவன் தனித்துவமாய் கர்த்தர்
பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 கூட்டத்தார், கெர்சோனியர்கள் எழும்பினாலும், மெராரியர்கள் எழும்பினாலும், கோகாத்தியர்கள் எழும்பினாலும் சரி, அந்த ஆசாரியருடைய மத்தியில் ஆண்டவர் இந்த ஆரோன் என்கிற சந்ததியை கோகாத்தியருடைய கூட்டத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்து ஆரோனுக்கு பிரத்யட்ச ஒரு ஸ்நானம், ஆரோனுக்கு பிரத்யட்சமான ஒரு அபிஷேகம், ஆரோனுக்கு பிரத்யட்சமான ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்து பிரதான ஆசாரியத்துவத்தினுடைய பட்டத்தை ஆண்டவர் எவருக்கும் கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் ஆரோனுக்கு தேவன் தனித்துவமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அதன் காரணம் என்ன? அவனை பார்க்கிலும் இளையவனாக மோசே இருந்தாலும் கூட தனக்குள் இருக்கிற மேட்டிமைகளை மறைத்து, தனக்குள் இருக்கிற காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்து விட்டு, அந்த மோசே நடத்துல தான் அபிஷேகமும், அந்த மோசே நடத்துல தான் அழைப்பும், அந்த மோசே நடத்துல தான் கிருபையும் வெளிப்பாடும் வார்த்தையும் இருக்கிறது என்பதை அறிந்து விட்டதான் ஆரோன் தான் பெரியவன் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தாதபடிக்கு, ஆமென், தனக்குள் இருக்கிற மேட்டிமையான காரியத்தை அடையாளப்படுத்தாதபடிக்கு வார்த்தையோடு கூடவும் தரிசனத்தோடு கூடவும் ஆரோன் இசைந்து கொண்டபடினாலே தேவன் ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணி தேவன் தனித்துவப்படுத்தினார் என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை, நான் தனித்துவமாய் இருக்கணும். என் வேலையில், நான் வேலையின் ஸ்தலத்தில், என் குடும்பத்தின் மத்தியில், என்னுடைய சபையில், என்னுடைய சமுதாயத்தில், தேசத்தில் நான் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை, ஒரு தனித்துவமான ஒரு முகவரியை நான் தரித்து கொண்டு தேவனால் அந்த தனித்துவமான முகவரியும் அடையாளத்தையும் நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை மற்றொரு சத்தியத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அவன் திறந்த மனதோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு தனித்துவத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை அடையாளப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் நம்பர் 1, முதலாவது நியாயாதிபதியுடைய புஸ்தகம், அதனுடைய முதலாவது அதிகாரத்தை நாம் திருப்பலாம். நியாயாதிபதிகள் அதன் முதல் அதிகாரம் முதல் 2 வசனத்தை யாராயிரம் ஒருவர் எடுத்தவர்கள் தெளிவாக வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேலின் புத்திரர் ஆண்டவரை நோக்கி, வாசி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த பட்டணத்தின் தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார் என்பதை கவனிங்க. இப்பொழுது இஸ்ரவேலுடைய கூட்டம் கானானின் அருகாமையில் வந்து ஏறத்தாழ கானானுக்குள் அது பிரவேசித்து விட்டது. இப்பொழுதோ தேசத்துக்குள், வாக்குத்தத்த பட்டணத்துக்குள், வாக்குத்தத்த தேசத்துக்குள் இன்னும் அநேக ஜாதிகள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகரை அழிக்க வேண்டியிருந்தது, அநேக யுத்தங்கள் நடைபெற வேண்டியிருந்தது. ஆனால் இப்பொழுது மோசையும் இல்லை, மோசைக்கு பின்பதாய் எழும்பின யோசுவாவும் இப்பொழுது இல்லை. ஆகவே எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை மோசே நடத்தினார், ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை யோசுவா நடத்தி பல யுத்தங்களுக்கு முன்பதாய் யுத்த புருஷர்களாய் இருந்து எங்களுக்கு சகல ஆலோசனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு யோசுவா இல்லையே, யார் இந்த யுத்தத்தை நடத்துவது? யார் எங்களுக்கு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்துவது? யார் எங்களுக்கு முன்பதாய் போய் ஆலோசனை சொல்வது? யார் இந்த யுத்தத்தை நடத்த முடியும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், மிக தெளிவாய் சொல்லுகிறார், மோசே இல்லாத இடத்தை, யோசுவா இல்லாத இடத்தை யூதா எழும்பி முன்பதாய் கடந்து போய் யூதா அந்த தலைமைத்துவத்துக்குள் வருவான், யூதா கோத்திரம் உங்களுக்கு தலைமையேற்று நடத்தும் என்று சொல்லி யூதாவை தேவன் தனித்துவப்படுத்தினார். அழகவ நீங்க
ஆமென். இஸ்ரவேலின் மத்தியில் அநேக கோத்திரங்கள் எழும்பி இருக்கிறது. 12 கோத்திரம் எழும்பி இருக்கிறது. இந்த 12 கோத்திரத்தில் பிரத்யட்சமாய் மிக முக்கியமான கோத்திரம், இந்த 12 கோத்திரங்களில் மிக முக்கியமான கோத்திரம் 2 கோத்திரம். என்ன கோத்திரம்? ஒன்று லேவியின் கோத்திரம், ஆசாரிய கோத்திரம். இன்னொன்று யூதாவின் கோத்திரமாய் இருக்கிறது. ஆனால் ரூபன் தலைப்பிள்ளையாய் இருக்கிறான், சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவன். ஆமென். அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவனை தேவன் தனித்துவப்படுத்தாமலும் சேஷ்டபுத்திர பாகத்தை அடைந்து கொண்டவனாய் இருக்கிற யோசேப்பை தேவன் தனித்துவப்படுத்தாமலும் ஆண்டவர் இங்கே யூதாவை தனித்துவப்படுத்தினார். இங்கே மாத்திரம் அல்ல, இங்கே மாத்திரம் அல்ல. நல்ல கவனிப்பீர்களானால் யோசுவாவினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவாவினுடைய புத்தகம் அதன் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது தேசம் பங்கிடப்படுகிறது. சுதந்திர நாடு, சுதந்திர தேசம், கானான் என்கிற வாக்குத்தத்த தேசம் பங்கு போடப்படுகிறது. ஆமே, ஆமே. ஒருவேளை நமக்கு நிறைய சொத்து இருக்குன்னா, நிறைய சுதந்திரம் இருக்கும்னா, ஆமே ஆமே, அந்த சொத்தை பிரிச்ச பின்னாடி, அந்த பங்கை பிரிச்ச பின்னாடி யாருக்கு முதல் பங்கை எடுத்து கொடுப்போம்? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தா, ஆமென், முதல் சுதந்திரத்தை யாருக்கு எடுத்து கொடுப்போம்? அந்த முதல் பட்டாவை, முதல் பத்திரத்தை, ஆமென், மூத்த குமாரன் நீத்தான் வா என்று சொல்லி ரூபனை அழைத்து அந்த சுதந்திரத்தை முதல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே யோசுவா செய்த காரியத்தை கவனித்து பார்ப்போமானால், அங்கே யூதா தனித்துவப்படுத்தப்பட்டு எந்த கோத்திரத்துக்கு முதல் பங்கை கொடுக்காமல், எந்த கோத்திரத்துக்கு முதல் சுதந்திரத்தை கொடுக்காமல் யூதாவுக்கு முதல் பங்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் யாருக்கு தேவன் கொடுத்தார் என்றால் யூதாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை கோத்திரங்கள் இருந்தாலும் தேவன் யூதாவை தனித்துவப்படுத்தினதை போல தேவன் நம்மையும் தனித்துவப்படுத்துவதற்காக இன்றைக்கு சொல்லட்டும், யூதா கோத்திரத்தினுடைய சிங்கமாய் அவர் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு தேவன் யூதா கோத்திரத்தை தனித்துவப்படுத்தும்படிக்கு அவர் யூதா கோத்திரத்தில் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொள்ள ஆரம்பித்தார். யூதா தனித்துவத்தை அடைகிறது. மிக முக்கியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எந்த கோத்திரத்தையும் தெரிந்து கொள்ளல. ரூபன் கோத்திரத்தை தெரிந்து கொள்ளல, லேவியின் கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளல, யோசேப்பின் கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் தெரிந்து கொண்ட கோத்திரம், தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட கோத்திரம். எந்த கோத்திரத்தில் தேவன் பிறக்கிறார் தெரியுமா? யூதா கோத்திரம். 12 கோத்திரத்தில் யூதாவை தேவன் தனித்துவப்படுத்தினார். எனக்கு சொல்லட்டும், நீங்கள் காண்கிற எந்த சனத்தின் மத்தியிலும் தேவன் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னை நான் இந்த நாட்களில் உன்னை தனித்துவப்படுத்தும்படிக்கு நான் விரும்புகிற யூதாவை ஆமென் தனித்துவப்படுத்தினதை போல உனக்கான முதல் பங்கு காத்திருக்கிறது, உனக்கான தலைமைத்துவம் காத்திருக்கிறது. உன்னிடத்தில் இந்த கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு ஆமென் தனித்துவப்படுத்தப்பட்டதை போல உன்னையும் நான் தனித்துவப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். ஆமே. அப்படின்னா யூதாவினிடத்தில் தேவன் கண்ட நன்மை என்ன? எந்த கோத்திரத்திலையும் காணாதபடிக்கு ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டாரு. முன்னாடி போகட்டும் ஏன் சொல்லுகிறா? தலைமைத்துவத்தை ஏன் கொடுக்கிறா? முதல் பங்கை ஏன் அவனுக்கு கொடுக்கிறா? யூதா கோத்திரத்தில் கிறிஸ்து ஏன் வெளிப்படுகிறா? என்ன காரணம்? தேவன் யூதாவில் கண்ட விளக்குறையங்கள் என்ன? இன்றைக்கு நாமும் யூதா செய்த காரியத்தை, நாமும் யூதா செய்த அதே ஆவிக்குரிய கிரியைகளை இன்றைக்கு நாமும் செய்வோமானால் நம்மையும் தேவன் தனித்துவப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் ஒருவேளை நீங்க விரும்பினா கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஒருவனாய் இருக்கலாம், கொஞ்சமாய் இருக்கலாம், சிறியவனையும் எளியவனும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி தேவன் தனித்துவப்படுத்துவதை போல தேவன் என்னையும் தனித்துவப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர் என்று சொல்லி ஆமென் நீங்கள் விசுவாசித்தால்
கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒரு தனி அடையாளம் உனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறேன், இந்த நாள் முதல் கொண்டு உனக்கு ஒரு தனி அடையாளத்தை, உனக்கு ஒரு தனி முகவரியை தேவன் உனக்கு ஒரு தனியான ஆமென் தனித்துவத்தை கொடுத்து தேவன் இன்றைக்கு உன்னை உயர்த்தவர் போதுமானவர். காரணம் என்ன? யூதாவை தனித்துவப்படுத்தினார். ஆமா, யார் தலைமை ஏற்பது? எல்லாரும் நினைச்சிருப்பாங்க முதல் பிறந்தவன் ரூபன், அவனைத்தான் தற்கத்தை நினைச்சு போகிறாரு, தலைமை ஏற்க நினைக்க சொல்ல போகிறார். இல்லை, இன்னொரு கூட்டம் நினைத்தது லேவித்தான் தலைமை ஏற்க போகிறது. இன்னொரு கூட்டம் நினைக்கிறது இல்ல, யோசுவாவினுடைய தலைமுறை ஒருவேளை தலைமைத்துவத்துக்குள் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்த போது ஆண்டவர் ஒரு தனித்துவத்தை யூதாவுக்கு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை கற்றுக் கொடுத்தாரே. என்னையும் தேவன் தனித்துவப்படுத்தும்படி விரும்புகிறார். செய்ய வேண்டியது என்ன? யூதா செய்த காரியத்தை நீங்கள் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பு யூதாவை குறித்து நாம் தியானித்தது உண்டு. என்றாலும் இன்றைக்கு வேறொரு கோணத்தில் இன்றைக்கு நீங்கள் நானும் யூதாவை கொண்டு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம். நாமும் ஒரு யூதாவை எழும்பி நிற்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 37வது அதிகாரம், ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். இஸ்ரவேலினுள்ளே முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை தந்து செய்வித்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை அவனுடைய தகப்பன் அதிகமாய் நேசித்தான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். யோசேப்பு யாக்கோபுக்கு மிகவும் பிரியமானவனாய் இருக்கிறான். யாக்கோபு யோசேப்புக்கு மிகவும் பிரியமாய் இருப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று, வித்தியாசமுள்ள ஒரு வாழ்க்கை யோசேப்புக்குள்ள இருந்தது. அந்த வீட்டில் அநேக குமாரர்கள் இருந்தாலும் கூட அந்த யோசேப்பின் நடக்கை, அந்த யோசேப்பினுடைய பாவம், அந்த யோசேப்பு பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு அவன் தேவனுக்கு பிரியமான வாழ்ந்த ஒரு வாழ்க்கை யாக்கோபை கவர பண்ணிற்று. வேதத்தில் வாசிக்கும் போது ஆகவே யாக்கோபுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவனாய் இருந்தவன் இந்த யோசேப்பு. யாக்கோபினுடைய சந்தோஷத்துக்கு மிகவும் காரணமாய் இருந்தவன் யோசேப்பு. இந்த யாக்கோபுக்கு மிகவும் ஆறுதலாய் இருந்தவன் இந்த யோசேப்பு. இதற்கு முந்தின அதிகாரத்தில் அல்ல கவனிங்க, இந்த 37வது அதிகாரத்தின் முந்தின அதிகாரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட 4 மனைவிகளை குறித்து வாசிக்கிறோம். ஆமா, எத்தனை மனைவி சொல்லுங்க? யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட 4 மனைவி. ஆனால் இந்த 37வது அதிகாரத்துக்கு பின்பு அவனோடு கூட மனைவிகள் இருந்ததாக வேதம் சொல்லப்படவில்லை. ஆமா, இப்பொழுது நீங்கள் நான் புரிந்து கொள்ளலாம். யாக்கோபுக்கு ஆறுதலை சொல்லவோ, யாக்கோபுக்கு ஒரு அரவணைப்பாய் இருக்கவோ, யாக்கோபுக்கு பணிவிடை செய்யவோ, யாக்கோபுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவோ மனைவிகளோ அந்த குடும்பத்தில் வேறு ஒருவரும் இல்லாத பட்சத்தில் சகல ஆறுதலையும் கொடுத்தவன், யாக்கோபுக்கு சகல அனுகூலமாய் இருந்தவன் இந்த யோசேப்பு. ஆனால் இப்பொழுதோ அடுத்த அதிகாரத்தில் அல்லது 37வது அதிகாரத்தில் 38வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது யோசேப்பை இழந்து போன யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். இதற்கு பின்பதாக யோசேப்பு விற்கப்பட்டபடினாலே, யோசேப்பை எகிப்துக்கு போய்விடப்பட்டபடினாலே இப்பொழுது இருந்த சந்தோஷத்தை இந்த யாக்கோபு முழுமையாய் இழந்து விட்டான். என்ன காரணம்? யோசேப்பு இல்லை. ஆமா,
யாக்கோபுக்கு யார் சந்தோஷமா இருந்தது? தகப்பனுக்கு யார் சந்தோஷத்தை கொடுத்தது? யோசேப்பு இல்லாதபடினால அவன் சொல்லுகிறான், நான் உயிரோடு கூட இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? செத்தவனை போல இருக்கிறேன். ஆமென். யாக்கோபுடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை, யாக்கோபுடைய முகத்தில் ஆறுதல் இல்லை, எப்பொழுதும் சோகத்தோடு கூடவே இருக்கிறான். எதற்கு தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? யோசேப்பை இழந்து போனது நிமித்தம். ஆமென். யோசேப்பை அவன் இழந்து போனது நிமித்தம் மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்குள் அவன் இருந்ததை வேதம் சொல்லுது. ஆனால் பிந்தின நாட்கள் கடந்து வந்த போது எப்படியாயிலும் ஆமென் தகப்பனுடைய சந்தோஷம் திரும்ப வர வேண்டும். தகப்பனுடைய ஆமென் இருதயம் மறுபடியும் குளிர்விக்கப்பட வேண்டும். மறுபடியும் தகப்பனுடைய இருதயம் ஆமென் ஆரம்ப காலத்தினுடைய சந்தோஷத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசம் எடுத்தாலும் கூட யூதா எடுத்த பிரயாசத்தை வேதத்தில் பார்க்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட. ஆமென். 43வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது யூதா செய்த காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடியும். 43வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனத்தை. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளை ஒன்றனை என்னோடு கூட நீர் அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். அவனை என்னிடத்தில் கேளும். நல்ல கவனிங்க. நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பதாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? அந்த குற்றம் யார் மேல சுமரட்டும்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் யாக்கோபிடத்தில் பேசுறாங்க. இந்த சம்பவம் என்ன? முதல் விசை யோசேப்பை பார்க்க போயிட்டாங்க. பஞ்ச காலம் வந்த போது முதல் விசை போன போது அங்க நடந்த காரியம் அங்க நான் வாசிக்கும் போது அங்க நான் வாசிக்கும் போது சிமியோனை சிறை கைதியை வைத்து விட்டார்கள். ஆமா, யார சொல்லுங்க? யார? சிமியோனை. இப்போ சிமியோன் இல்லாம இப்போ என்ன செய்றாங்க? திரும்பி வர்றாங்க. சிமியோன் இல்லாம திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து விட்டு மறுபடியும் அவங்க போகும்போது பென்யமின் இப்போ எங்க இருக்கிறான்? தகப்பனிடத்தில் இருக்கிறான். அப்பொழுது யூதாவும் ரூபனும் கேட்கிறாங்க, பென்யமின் வந்தால்தான் எங்கள் சகோதரனை மீட்க முடியும். பென்யமின் வந்தால்தான் சிமியோனை உயிரோடு கொண்டு வர முடியும். பென்யமின் வந்தால்தான் நாம உயிரோடு காப்பாற்றப்பட முடியும். ஆகவே யாக்கோபிடத்தில் போராடுறாங்க. யாக்கோபே பென்யமினை எங்களோடு கூட நினைச்சீங்க அனுப்பும் என்று சொல்லி கேட்கும் போது ரூபன் என்ன சொன்னான் என்பதை இதற்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கும் போது 42வது அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37வது வசனத்தை. அப்போது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, நல்ல கவனிங்க, ரூபன் ஆமை யார் கூட பேசுகிறான்? யாக்கோபிடத்தில் பேசுகிறான். ஆமென். என்ன சொல்லுகிறான்? தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையிலே ஒப்புவையும், நான் அவனை திரும்பவும் இடத்துல என்ன செய்ற கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வராவிட்டால் ரூபன் என்ன சொன்னான்? ரூபன் என்ன சொன்னான்? ஒருவேளை கொண்டு வராவிட்டா என் 2 பிள்ளைகளை நீ என்ன செய்யும்? கொன்று போடும் என்று சொன்னான். ஆனால் யூதா என்ன சொன்னான் தெரியுமா? ஆனால் யூதாவினுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? ரூபனுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த சிமியோனையும் ஒருவேளை இந்த பென்யமினையும் கொண்டு வராவிட்டால் உமக்கு துக்கம் மறுபடியும் உண்டாகுமானால், மறுபடியும் ஆறுதலற்ற வாழ்க்கை உமக்கு உண்டாகுமானால், தகப்பனே இந்த பிள்ளைகள் 2 பேரை என்ன செய்யும்? கொண்டு போடும் என்று சொன்னான். ஆனால் யூதா அப்படி சொல்லல. அந்த குற்றம் எம் மேல சுமரட்டும். ஆமா, சொல்லுங்க ஒரு ஆமா. அவன் என்ன சொன்னா? அந்த பழி யார் மேல சுமரட்டும்? என் பிள்ளைகள் மேல சுமரட்டும் என்று சொல்லுகிறான். அந்த பழிக்கு அவன் 2 பிள்ளைகளை கொண்டு போடும் என்று சொல்லுகிறான். ஆனால் யூதா
அவன் மற்றவைகளை அர்ப்பணிக்கிறவன் அல்ல, மற்ற காரியத்தை அர்ப்பணிக்கிறவன் அல்ல. யூதா தன்னையே அர்ப்பணிக்கும்படிக்கு விட்டு கொடுத்தபடினாலே ஆண்டவர் யூதாவை தனித்துவப்படுத்தினார். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாய் நீங்கள் நானும் எழும்பி வரப்போகிறோம். தகப்பனுடைய இருதயத்தை குளிர்விக்க, தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷிக்க, தகப்பன் இழந்து போனதான அதே ஆசீர்வாதத்தை மறுபடியும் காண்பதற்கு இன்றைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேறொன்றை அர்ப்பணிப்பது அல்ல. இன்றைக்கு நீங்கள் நானும் என்னையே அர்ப்பணிக்கும் போது யூதாவை தேவன் தனித்துவப்படுத்தும்படிக்கு தேவன் விரும்பினார். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் கேட்பது என்ன தெரியுமா? வேற ஒன்றை தேவனிடத்தில் கேட்கவில்லை. யூதா அர்ப்பணிப்பதைப் போல என்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்கு, ஆமென், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு, என்னை ஆமென் அர்ப்பணிக்கும் போது தேவன் என்னை தனித்துவத்தில் கத்த நிறுத்தும்படி விரும்புகிறார். எனக்கு என்ன நடக்குது உலகத்தில், ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை, நம்மை தியாகம் செய்வதில்லை, நம்முடைய தனித்துவத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. நீங்கள் நான் என்ன செய்யணும் தெரியுமா? எதையோ ஒன்றை தேவனுக்கு செய்யபடிக்கு விரும்புகிறோம், எதையோ ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்கும்படி விரும்புகிறோம். ஏதோ ஒன்றை கர்த்தருக்காய் செய்துவிட்டு, பொருத்தனையை செலுத்திவிட்டு, ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்திவிட்டு, ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை செய்துவிட்டு அதோடு கூட நிறுத்திவிடும்படிக்கு ரூபனை போல விரும்புகிறோம். ஆனால் இந்த யூதாவின் வார்த்தையை யாக்கோபு இப்பொழுது நம்புகிறான். நல்லா கவனிக்கணும். ரூபன் என்ன சொல்கிறான்? 2 பிள்ளைய இடத்துல விட்டு போகிறேன், ஒருவேளை கொண்டு வராவிட்டால் இந்த 2 குமார் என்ன செய்யுங்க, கொன்று போடும். யாக்கோபு ரூபனை நம்பினானா? நம்பல. ஆனால் இப்ப யூதா சொல்கிறான், நான் இந்த பிள்ளைய திரும்ப கொண்டு வராவிட்டா மறுபடியும் உமக்கு துக்கத்தின் மேல துக்கத்தை சேர்க்கிறவனாய் நாங்கள் மாறுவோம்னா, மறுபடியும் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வராம, மறுபடியும் உமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராம, மறுபடியும் இருதயத்தை குளிர்விக்காம நாங்க போனா, யூதா என்ன சொல்ல தெரியுமா? குற்றம் என் மேல சுமரட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த போது யாக்கோபு ரூபனை நம்பல. சத்தமா சொல்லுங்க, யாரை நம்பினான்? யாரை நம்பினா? எதையோ ஒன்றை செய்வன் என்று சொன்ன ரூபனை கர்த்தர் நம்பவில்லை. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும், ஆண்டவரே என் மேல அந்த குற்றம் சுமரட்டும் என்று சொல்லி, என் மேல அந்த பழி சுமரட்டும் என்று சொல்லி என்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பேன் ஆகில், என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன் ஆகில், ரூபனை நம்பாத ஆண்டவர் உன்னை நம்பி ஒரு தலைமைத்துவத்தை, உன்னை நம்பி ஒரு சுதந்திரத்தை, உன்னை நம்பி கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை, உன்னை நம்பி ஒரு வார்த்தையை, உன்னை நம்பி ஒரு ஊழியத்தை, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை தேவன் கொடுக்க ஆயத்தம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என்னையே தேவ சமூகத்தில் ஜீவ வழியாய் ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க இன்றைக்கு எழும்பி வர வேண்டியது அவசியம். ஆமே. அழகவனிங்க, தாவீதை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். தாவீது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பலியை நீ விரும்புகிறது இல்லை. ஆமே. பாவம் செய்து விட்டான். யாரிடத்துல? பச்சைபாலினிடத்தில் தாவீது பாவம் செய்த பின்புதாக பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவன் என்ன செய்யலாம்? ஒரு ஆட்டுக்கடாவியோ அவன் ஒரு இளம் கடாவியோ எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்தினால் போதுமானது. ஆமா, புரிஞ்சவங்க ஒரு ஆமா. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா எதை செலுத்தினால் போதுமானது? சொல்லுங்க, எதை செலுத்தினா போதுமானது? ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து அவன் கூடார வாசலில் நின்று பலி செலுத்தினால் போதுமானது. ஆனால் தாவீது அதை செய்ய விரும்பவே இல்லை. ஏன்? கர்த்தர் தாவீதை பிரத்யட்சமாய் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கான பிரத்யட்சமான ஒரு அபிஷேகம் ஏன் தாவீதுக்கு நேராக தேடி வந்தது? ஏன் தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் ஏன் தாவீது நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார்? என்ன காரணம் தெரியுமா? அவன் பாவம் செய்த போது எதையோ ஒரு பலியை, ஏதோ ஒரு காணிக்கையை, ஏதோ ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை அவன் நடத்த விரும்பாதபடிக்கு 51வது சங்கீதத்தில் தாவீது எழுதி வைத்திருக்கிறார், பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன், ஆனால் நான் செலுத்துகிற பலி இருக்கிறதே, அவன் என்ன பலி தெரியுமா? என்னையே நொறுக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமா, தாவீது அவன் செய்த பாவத்துக்கு பலி செலுத்தப்படல,
அவனையே பலியாய் ஒப்பு கொடுத்தான். நொறுங்குண்டவர் பலி, இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு பலி. ஆண்டவரே, என் மேல மனம் இறங்கும் என்று சொல்லி அவன் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும், என்னை உடைய சமூகத்திலிருந்து தள்ளாதிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. தேவன் அவனைத்தான் தனிமைப்படுத்தும்படிக்கு, தேவன் அவனைத்தான் தனித்துவமுடையவனாய் மாற்றுவதற்கு எதுவாய் தாவீதின் கொம்பை கத்து உயரப்பண்ணினார். இன்றைக்கு ஒரு தீர்மானம், இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? எதையோ ஒன்றை இல்லை, எனக்கு பதிலான ஒரு காரியத்தை அல்ல, எனக்கு பதிலான ஒரு பலி அல்ல, எனக்கு பதிலான ஒரு காணிக்கை அல்ல, எனக்கு பதிலான ஒரு குமாரனை அல்ல. இன்றைக்கு நீங்கள் நானும் சொல்லலாம், யூதாவை போல என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன், என்னை தியாகமாய் ஒப்பு கொடுக்கிறேன், அது என் மேல சுமரட்டும். நல்லா கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதா நினைச்சிருந்தா வேற தூதனை அனுப்பியிருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்மை மீட்கும் பொருளாக ஆமென். அவருக்கு முன்னாடி எத்தனையோ தூதருடைய கூட்டம் இருக்குது, அவருக்கு முன்பதாக எத்தனையோ விதமான அவன் பலவான்கள் நிறைந்ததான அவன் தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைத்திருந்தால் மிகாவேல் தூதனை அனுப்பியிருக்கலாம். ஆண்டவர் நினைத்திருந்தால் கேருவினுடைய தூதனுடைய கூட்டத்திலிருந்து, சேராபினுடைய கூட்டத்திலிருந்து ஏதோ ஒரு தூதனை எனக்காய் அனுப்பியிருக்கலாம், ஏதோ ஒரு கேபிரியல் தூதனை எனக்காய் அனுப்பலாம். எந்த தூதனையும் அவர் அனுப்பாதபடிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தன்னுடைய மடியில ஆமென் தவிழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காய் இந்த பூமியில அனுப்பி தந்திருப்பாரனால் இன்றைக்கு நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவரே, என்னை உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன், வேற ஒன்றை அல்ல. ஆமென். கவனிங்க. யூதா தகப்பனுடைய இருதயத்தை குளிர்விக்கும்படிக்கு, தகப்பனுடைய இருதயத்தின் சித்தத்தை செய்வதற்கு, தகப்பனுடைய இருதயம் ஆறுதல் அடைவதற்கு, யோசேப்பை மறுபடியும் திருப்பிக் கொண்டு வருவதற்கு, சிமியோனை மறுபடியும் திருப்பிக் கொண்டு வருவதற்கு, பென்யமீனை மறுபடியும் திருப்பிக் கொண்டு வருவதற்கு ரூபனை போல செயல்படாமல் அவன் தன்னை விலைக்கிரயமாய் பலிபீடத்தில் வைத்தான். இன்றைக்கு சொல்லட்டும், இன்றைக்கு தேவாவியானவர் விரும்புகிற காரியம் அதுதான். வேற ஒன்றை பலிபீடத்தில் வைக்காம இன்றைக்கு நீங்கள் நானும் என்னை பலிபீடத்தின் மேலே வைப்பதற்கு இன்றைக்கு அர்ப்பணிப்போமானால், யூதாவே தலைமையேற்கவா. யார் முன்னாடி வரணும்? யாருக்கு அந்த தலைமைத்துவம்? ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை அர்ப்பணித்த காலம் இருக்கிறதே, அந்த நீதியை கர்த்தர் பார்க்கிறா. ஆமே, சத்தமோ ஆமே. ஆனபடியில் தான் நீங்கள் நானும் பாடினோம், என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவ. பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற நீதியை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர்கள. யுகங்கள் கடந்து, காலங்கள் கடந்து தேவன் யூதாவுக்கு ஒரு தலைமைத்துவம், யூதாவுக்கு ஒரு முதல் பங்கு, யூதாவில கிறிஸ்து வெளிப்படுகிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். தன்னை அர்ப்பணித்து நிற்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு நீங்கள் நானும் சொல்லி முடிக்க போகிறோம், ஆண்டவரே, யூதாவை போல என்னையும் தனித்துவப்படுத்தும் என்னை நான் தருகிறேன். கண்களை அடைக்கலாம், எலும்பி நம்பிப்போம், ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் உத்தரவாதம் உள்ளவர்களா, வேற ஒன்றை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நேரம் கடந்து போகும். நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக பன்னெண்டு கோத்திரத்தில் யூதாவுக்கு ஒரு தனித்துவம். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறேன். உன்
உருவாக்குமே என்னை தெரிஞ்ச பாடல் தான் அது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அர்ப்பணித்து சொல்லலாம். உருவாக்குமே குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். கைகளை உயர்த்தி சேர்ந்து என் சித்தமல்ல உம் சித்தம் தருகிறேன் உம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லலாம். என்னை தருகிறேன் யூதாவை போல உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். பாதத்தில் என்னை தருகிறேன் இயேசுவே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்கும். எத்தனை பேர் கேட்கறீங்க? உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. எல்லாரும் கண்களை அடைக்கலாம், கண்களை அடைக்கலாம். ஒரு நிமிடம் கேட்ட சத்தியத்தை நம்முடைய இருதயத்தில் தியானிக்க ஒரு நிமிடம் தியானிக்கலாம். கவனிங்க. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை குளிர்விக்க, ஒரு தகப்பனுக்கு ஆறுதலை கொண்டு வர, ஒரு தகப்பன் மறுபடியும் துக்கத்தை பார்க்கக்கூடாது என்பதற்காக யூதா தன்னை அர்ப்பணித்தான். ஆகில் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை குளிர்விக்கும்படிக்கு, நம்முடைய தகப்பன் மறுபடியும் சந்தோஷத்தை காண்பதற்காக, பரலோகம் என் நிமித்தம் களி கூறுவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்னை சும்மா வெறுமனை அனுப்பாத ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீத்தான் இனி தலைமைத்துவத்தை ஏற்கும்படிக்கு வரப்போகிறாய். யூதாவே, மோசே இருந்த இடம், யோசுவா இருந்த இடம் உனக்காக காத்திருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு தலைமைத்துவத்துக்குள் வைத்து உன்னை பயன்படுத்துவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். கானான் தேசத்துக்குள் வந்தபோது எல்லாரையும் தேவன் பின்னுக்கு தள்ளி யூதாவுக்கான முதல் பங்கை கற்றுக் கொடுக்கிறார். மேன்மையான ஒரு கிரீடம். எந்த கோத்திரத்தையும் தேவன் தெரிந்து கொள்ளாம கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தேவன் யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவை கற்பம் தரிப்பதற்கு ஏற்ற ஒரு கோத்திரமாய் தேவன் அந்த கோத்திரத்தை தனித்துவப்படுத்தினார். ஒரே ஒரு காரணம், தகப்பனுடைய இருதயத்தை குளிர்விப்பதற்கு தன்னை அவன் அர்ப்பணித்தவன். வேற ஒன்றை அல்ல, வேற ஒன்றை அல்ல, என்னை அர்ப்பணிப்பதற்கு. எத்தனை பேர் கண்களை அடைத்து கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன்
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, 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 உருவாக்குமே. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு கோடி சூத்திரங்கள். தேவ சமூகத்தில் வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த தேவனாகிய கர்த்தர் கொடுத்த மாபெரும் பாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு முந்தியும் ஒருவனும் எழும்பினது இல்லை, உனக்கு பின்பும் ஒருவனும் எழும்ப போவதில்லை, உன் நாட்களிலும் ஒருவனும் எழும்ப போவதில்லை என்று சொல்லி நீ தனித்துவப்படுத்துகிற தேவன், தனித்துவப்படுத்துகிற கர்த்தர். என் தேவனுடைய ஜெபங்களை கேட்டு எங்களை தனித்துவமாய் உயர்த்துகிற கர்த்தர். யூதாவை பிரத்யட்சமான ஒரு அடையாளப்படுத்தி தேவன் தனித்துவப்படுத்தினீரே. எங்களையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் அழைத்துக் கொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பலிபீடத்தில் வைக்கிறோம், எங்களை ஆண்டவரை நாங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். யூதாவின் கிரியைகள் எங்களுக்குள்ளும் எழும்பட்டும். தாழ்த்துறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும், குடும்பத்தை தனித்துவப்படுத்தி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை நடத்தும். சிறு பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஞானத்தில் நிரப்பும். வாழ்வு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற 2வது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னுடைய கிருபையினாலும் தேவனுடைய ஆளுகையினாலும் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கருளை கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசுவின் பாதம் முத்தம் செய்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில உபகாரங்களையும் மறவாது. ஆமென். வலுவாதபடி நம்மை காக்கிறவரும், தம்முடைய மாஸ்டர் சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நம்மை நிறுத்த வல்லவருமாகி தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவின் ஐக்கியம், தெய்வ சமாதானம், சந்தோஷம் விசேஷமாய் பங்கு பெற்ற தெய்வ ஜனமாம் ஒவ்வொருவரும் என்றும் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.